ரோபோட்ட தேடிட்டு இருக்க? ரோபோட்? எந்த ரோபோட்? உன்னோட பேரு நோபிட்டா தானே? ஆமா, அதுதான். அப்ப அந்த ரோபோட் எங்க இருக்குன்னு உனக்கு நிச்சயமா தெரியும். நீ எந்த ரோபோட்ட பத்தி சொல்ற? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியா? அந்த ரோபோட் அவ்வளவு முக்கியமா? ஆமா, அது என்னோட முக்கியமான ரோபோட். உன்னோட ரோபோட்டா? எதுக்காக இப்படி ஒரு ஆபத்தான ரோபோட்ட உன்கிட்ட வச்சிருக்க? எனக்கு அத பத்தி தெரியுமா? இங்க பாரு, அது ஒண்ணும் ஆபத்து விளைவிக்கிற ஆயுதங்கள் இல்ல. அதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ரோபோட்கள். ஆனா அது ஏன் நார்த் போலுக்கு வந்தது? இதுக்கு மேல இத பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, அந்த ரோபோட்டை கண்டுபிடிக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு புரியுது. உன் ரோபோட்டை நான் உங்ககிட்டே கொடுத்துறேன். உண்மையை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் ஸ்பேர் பாக்கெட்டை யூஸ் பண்ணதே கிடையாது. சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணியே வா. என்னால நம்பவே முடியல. இவளால எப்படி பறக்க முடியுது? அம்மா, நீ எங்க இருந்து வரேன்னு சொல்ல முடியுமா? உன்னால எப்படி பறக்க முடியுது? என்ன கேள்வி கேக்குறத நிறுத்து. என்ன தைரியம் இருந்தா ஏன் ரோபோட்ட கண்ட இடத்துல கொண்டு போய் வச்சிருப்ப? அது அது எதர்ச்சியா நடந்தது. ஜோடோ, உனக்கு என்னாச்சு? ஜோடோவா? என்ன பேர் இது? ஜோடோ, உனக்கு என்னாச்சு? பதில் சொல்லு. இது சை கண்ட்ரோலர் இல்லாம வேலை செய்யாதுப்பா. அப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயங்களையும் ஜோடோவால தானே செய்ய முடியும். அது சரி, பிரெயினை பொறுத்தாம நீ எப்படி ஜோடோவை ஒண்ணு சேர்த்த நோபிட்டா? பிரெயினா? அது உருண்டைய பால் மாதிரி இருக்கும். ஆமாமா, நான் அத பார்த்தேன். ஆனா அத நான் எங்க வச்சேன்? அது இப்ப எங்க சொல்லு. அத நான் எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பையனை மன்னிச்சிரு. ஒரு நிமிஷம். இந்த பொடி இதான் இதோட சை கண்ட்ரோலர். இத வச்சு உன்னால இதை எப்படி வேணாலும் மூவ் பண்ண வைக்க முடியும். ஜோடோ, மூவ். ஆச்சரியமா இருக்கு. நடந்து வா. எப்படி சொல்ற பேச்செல்லாம் அப்படியே கேக்குறாள? சாரிப்பா, அந்த பிரெயின் தான் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. பரவாயில்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. அதுக்கு பதிலா நீ எனக்கு 2 விஷயங்கள் செய்யணும் நோபிட்டா. முதலாவது, உன்னோட இந்த மிரர்லேண்ட நீ கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொடுக்கணும். 2வது, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. எனக்கு நல்லா புரியுது. தேங்க்யூ நோபிட்டா. நான் பூமியில இருந்து ரீரூரு பேசுறேன். ஜோடோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவனோட பிரெயின் தான் காணாம போயிடுச்சு. ஆனா என் வேலையில எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால அதை இயந்திரம் மூலமா கட்டுப்படுத்த முடியுது. அதோட ஒரு முக்கியமான விஷயம், நமக்காக இங்க நான் ஒரு பெரிய இடத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, நார்த் போலை விட அது ரொம்ப பெரிய உலகம். நம்மளோட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அந்த இடம் சரியா இருக்கும். என் உத்தரவுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருங்க. ஜூடோ, ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. இங்க கொஞ்சம் பாருங்க. நோபிட்டா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உனக்காக தான் மீன் செஞ்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். நீ மீன் சொன்னப்புறம் தான் ஞாபகம் வருது. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காரே யமாடா, அவர் ஒரு தடவை மீன் பிடிக்க போனாரா. அப்ப அந்த பிஷிங் பாண்ட் கிட்ட போகும்போது அவருக்கு என்ன பத்தி பேசுறீங்க? நீ ஏன் நோபிட்டா இப்படி கத்துற? அது ஒண்ணும் இல்ல, மன்னிச்சிருங்க. எமடான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அவங்க வைஃப் இருக்காங்களே, அவங்க மிரர் முன்னாடி. சும்மா இருங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நோபிட்டா, நோபிட்டா, இன்டோர் ஃபிஷிங் ஹோல் மிரரா? அந்த பொண்ணு மிரர் வேர்ல்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. டோரேமோன் கிட்ட வர சொல்லாம நான் அவகிட்ட சாண்டா கிளாஸ் கொடுத்துட்டேன். என்ன அது மின்னுது? ஷூட்டிங் ஸ்டாரா? இன்னொன்னு என்னது? போய் பாத்துற வேண்டியதுதான். எங்க போச்சு? இந்த பக்கமா தானே வந்துகிட்டு இருந்தது. அது இன்டோர் ஃபிஷிங் ஹோல். இங்க எப்படி அது வந்துச்சு?
ஆக அது எல்லாமே இப்ப மிரர் வேர்ல்டுக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கு. இது ஷூட்டிங் ஸ்டார் இல்ல போல இருக்கு. என்ன இது பார்க்கிறதுக்கு ஏதோ மெக்கானிக்கல் பார்ட் மாதிரி இருக்கு. நம்ம மாட்டிக்க போறோம். டோரேமான், உன் மேல எனக்கு சந்தேகமா இருந்தது, அத உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். சரி சொல்லு, நான் உன்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? நீ எல்லாம் மறக்கலப்பா. ஓ, அந்த பொண்ணோட பேரு ரிருருவா? ஒருவேளை அவ ஏழையா இருப்பாளும் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளை பார்த்தா நல்லவளதான்பா எனக்கு தெரிஞ்சா. இங்க ஏதோ நடக்குது. பார்த்தா தெரியலையா? இங்க வர பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க சேகரிச்சிட்டு இருக்காங்க. என்னது இது? சிட்டியோட ஒரு பகுதியை அவங்க அழிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு படத்துல வர செட் மாதிரியே இருக்கு. அது சாண்டா கிளாஸ். ரிரோரோ கூட அங்கதான் இருக்கா. அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ ஏதோ சொல்றா, ஆனா நமக்கு தான் கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு. வந்து போ. பேஸ உருவாக்க எல்லாரும் முழு தீவிரமா செயல்படுங்க. நம்ம ஆர்மி இப்ப பொறுப்படுறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேஸ நம்ம உருவாக்கி முடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் பூமியை தாக்குறது ரொம்ப சுலபமான காரியம். நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா இதை முடிக்க பாருங்க. இதுல எந்த சொதப்பலும் இருக்க கூடாது, புரிஞ்சுதா? இது முடிச்சிட்டா மனிதர்கள் மேல போர் தொடுக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. சீக்கிரம் வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிங்க. மனிதர்கள் மேல போர் தொடுக்க போறாங்க. நோபிட்டா தானே? நீ இங்க தானே இருக்க, எனக்கு தெரியும். சரியான நேரத்துக்கு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க. உன்னால அறிமுகமான இந்த மிரர் வேர்ல்ட் எனக்கு பெரிய உதவியா இருக்கு. எனக்காக ஒரு சின்ன மாற்றத்தை நீ இதுல உண்டு பண்ணணும். இதோட நுழைவாயில நீ கொஞ்சம் பெருசுபடுத்தணும். அப்படி நீ செஞ்சேனா உன்னை நாங்க கவனிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அப்படி மறுத்தினா நாங்க என்ன செய்வோம்னு உனக்கு தெரியாது. எஸ்கேப். உன்னால தப்பிக்க முடியாது. என்னது? சாண்டா கிளாஸா? முடிவு பண்ணிட்டியா நோபிட்டா? அது வெளியே போற வழி இருக்கு. மரியாதையா நில்லுங்க. ஜாக்கிரதை டோரேமான். ஏதாவது பண்ணு. வெளியே போற வழியை பெருசுபடுத்து ஜூடோ. ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய தொடர்பை உண்டு பண்ணு. இது உடைய பாக்குது. ஜூடோ, அந்த மாதிரி நடக்க கூடாது. இப்ப ஒண்ணு பண்ண முடியாது, அது பிளாஸ்ட் ஆக போகுது. டோரேமான். அங்க பிடிச்சது. அதுக்கப்புறம் என்ன பாச்சு? இது ஒரு டைமென்ஷனல் ரிப். தன்னோட லிமிட்டையும் தாண்டி வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் திறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அது வேலைக்காகல. அதனால மத்த உலகத்துல இருந்து இங்க வரதுக்கான வழி மொத்தமா மூடிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வர? அந்த ரோபோட்ஸ் இனிமே நம்மள துரத்திட்டு வராதுங்களா? ஆமா, சரியா சொன்ன. அப்போ ரிருரு
நில்லு. நிக்க போறியே இல்லையா? உன்னை நான் சும்மா விட ஒரே மாட்டேன். சத்தமா இருக்கு. எங்க ஓடுற? ஏய், போகாதன்னு சொல்றேன்ல. நில்லு. உன்னை என்ன பண்ற பாரு. என்கிட்ட உன் விளையாட்ட காட்டுறியா? இது எதை சொல்லுதுன்னு நினைக்கிறேன்பா. Translation based. என்னோட உடம்பை எனக்கு திருப்பி கொடுங்க. இந்த மாதிரி நான் பண்றது ரொம்ப தப்பு. என்னுடைய உடம்பை எனக்கு திரும்ப வேணும் வேணும். உடம்பையும் அது கூட இருந்த எல்லாரையும் நாங்க மிரர் பாட்டில போட்டு லாக் பண்ணிட்டோம். இனிமே அவங்க யாராலையும் வெளியில வரவே முடியாது. என்னது? ரீரோ ரீரோ அவளை என்னால காண்டாக்ட் பண்ண முடியலையே. அவ இருந்த மிரர் விட இப்ப கிடையாது. என்ன தைரியம் இருந்தா நீங்க பூமி அழிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு வர வேண்டிய மெசேஜ் இப்ப வந்துருச்சு. நீங்க இப்ப மாட்டீங்க. மெகடோவியல இருந்து ஆர்மி இங்க வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் பூமிக்கு வந்துருவாங்க. பூமிக்கு வந்து மனுஷங்க எல்லாரையும் அவங்க புடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பூமியை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம். உங்க எல்லாரோடைய கதையும் முடிச்சது. அதிகமா டிவி பார்க்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அதனாலதான் இப்படி கண்டபடி கற்பனையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றத நம்புங்க போலீஸ். வேட்டக்காரத்துல இருந்து ரோபோட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. போனை கட் பண்ணிட்டோம். இப்போ திரும்பி நம்ம எல்லாருக்கும் கால் பண்ணு. பிரைம் மினிஸ்டர், சீஃப் போலீஸ், ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் யாரையாவது வர சொல்லு. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா ஸ்பேஸ்ல இருந்து அயன் ஆர்மி சீக்கிரமா வந்து நம்மள தாக்க போறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா? அவங்க இத நம்புவாங்களா? தெரியல, சொல்லிதான் பாப்போமே. என்னது அயன் ரோபோட் ஆர்மியா? நம்மள தாக்க வராங்களா? அச்சச்சோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்பிட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. அப்படின்னா இந்த கிரகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம 4 பேர்கிட்ட தான் இருக்கா? ஆமாப்பா, வேற யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த சாண்டா கிளாஸ் நமக்கு உதவி பண்ணதோ இல்லையோ, ஆனா நிலைமைய சொன்னா அது புரிஞ்சுக்கும்ல. நாம வேணா அது கிட்ட பேசி புரிய வைப்போம். என்ன சொல்றீங்க? எப்போத்துல இருந்து நீங்க இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்து கூட எல்லாம் ஃப்ரெண்டா நீங்க? இத கொஞ்சம் ரீமாடல் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரீமாடல் எல்லாம் பண்ண தேவையில்ல. இது கூட ஒழுங்கா பேசினால என்ன பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா, முதல்ல நம்ம இதுகிட்ட பேசி பார்க்கலாம். இங்க பாரு, அமைதியா இதே இடத்துல உட்காரணும். டிரான்ஸ்லேஷன் பேஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே புடிச்சு வைப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் இதே மாதிரி தான் புடிச்சு வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்களா நானா. அநியாயத்துக்கு இது பேசுதே. வேற வழியே இல்ல. நீங்க எல்லாரும் தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. அவங்க கிட்ட மாட்டீங்கன்னா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. இது வேற. உங்க எல்லாரையும் அடிமைகள் ஆக்கிடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா தெரியல, ஆனா இதெல்லாம் உண்மையான விஷயம். நம்புங்க. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. ஆடாமசியாம நிக்க முடியல உன்னால. நம்ம தூண்டு இருந்துகிட்டு எங்களை எல்லாம் என்ன பேசுற நீ? அமைதியா எப்படி பேசுறதுனே உனக்கு தெரியவே தெரியாதா? சொல்லு. இத நம்ம விடவே கூடாது. எனக்கு இப்ப வேற வழியே தெரியல. The talking box. நம்ம இதுக்குள்ள எதையாவது வச்சோம்னா அது அமைதியாகி மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்ங்கறத கத்துக்கும். அதுக்கப்புறமா நல்ல விதமா பேசும். அப்படியா? இதுல ஏன் நீ முன்னாடியே காட்ட மாட்டேங்கிற? ஸ்விட்ச் ஆன் பண்றேன்.